அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக முடியும். அதாவது இயேசுவின் நாமத்திலே இந்த போராட்டங்களிலிருந்து நான் விடுதலை ஆகிறேன் என்று சொல்லி நாம் உரிமையோடு கூட சொல்லுகின்ற பொழுது அந்த நாமத்தினாலே நாம் விடுதலையாக்கப்படுவதை நாம் அங்கே காணக்கூடியதாக இருக்கும். சரி, இரண்டாவதாக இன்னும் ஒரு பெயரை நாம் பார்க்க போகின்றோம். அதுவும் அவருடைய பிறப்பின் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். அதே மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலேயே அந்த நாமத்தை நாம் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 23ஆம் வசனத்திலே அதை நாம் பார்க்கின்றோம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ அந்த ஆண்டவராகிய இயேசு பிறந்த பொழுது அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட காரியம் அங்கே மறுபடியுமாக நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. அதாவது ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. அவர் பிறக்கும் பொழுது அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்பதாக. அதே வண்ணமாக அவர் பிறக்கும் பொழுது அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடப்பட்டதாக நாம் பார்க்கின்றோம். ஏன் தெரியுமா? இம்மானுவேல் என்ற பெயருடைய அர்த்தம் மிகவும் ஒரு அருமையான இனிமையான ஒரு அர்த்தமாக காணப்படுகின்றது. அதாவது வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒரு நாமமாக அந்த நாமம் காணப்படுகின்றது. ஏன் தெரியுமா? அந்த நாமத்தின் அர்த்தம் என்ன தெரியுமா? ஆம், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதாகும். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த அர்த்தத்தை கொடுக்கின்ற நாமம் தான் இம்மானுவேல் என்கிற நாமம். ஆகவே யோசித்து பார்க்கும் பொழுது ஏன் தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு நாமம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது? ஆம், நாம் வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் அவருடைய துணையை நாடி நிற்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் தனித்து விடப்பட்டது போல காணப்படுகின்றோமோ, அப்பொழுதெல்லாம் இயேசு என்கிற அந்த நாமத்தை நாம் உச்சரிக்கின்ற வேளையிலே அதோடு கூட நமக்கு அவர் இம்மானுவேல் என்பதும் நமக்கு ஞாபகம் ஊட்டப்படும். என்னுடைய ஆண்டவராகிய இயேசு இம்மானுவேலனாய் இருக்கின்றார், ஆகவே அவர் என்னோடு இருக்கின்ற தெய்வம் என்று சொல்லி நாம் அங்கே உணரக்கூடியதாக அந்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையிலே ஆம் தனிமையோடு கூட காணப்படுகின்ற வேளையிலே எப்பொழுதெல்லாம் அவருடைய உதவி நமக்கு தேவைப்படுகின்றதோ, ஐயோ என்னோடு கூட என்னுடைய ஆண்டவர் இருக்க மாட்டாரா என்று நாம் ஏங்குகின்ற வேளையிலெல்லாம் நாம் சொல்லலாம், ஆம், இயேசு என்பவர் அப்படிப்பட்டவராகத்தான் இருக்கின்றார். இயேசு என்கிற நாமம் உடையவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருப்பதாக எனக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே நான் கலங்க மாட்டேன். இந்த வேளையிலும் கூட என்னோடு கூட யார் இருக்க முடியாவிட்டாலும் என்னுடைய ஆண்டவராக இயேசு என்னோடு இருக்கின்றார். ஆகவே நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட யாருமே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படக்கூடும். யாருமே நம்மோடு கூட இருக்க முடியாத ஒரு நிலைமை. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையிலே நம்மோடு கூட இருக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒருவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு தெரியுமா, சில நேரங்களிலே வைத்தியசாலையிலே நாம் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே நம்மோடு கூட யாருமே இருக்கக்கூடாது என்று அங்கே சொல்லிவிடுவார்கள். ஆகவே அப்படிப்பட்ட வேளையிலே நாம் தனித்து விடப்பட்டவர்களாக நாம் காணப்படக்கூடும். ஆனால் நாம் தனிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட வேளையிலும் கூட நம்மோடு கூட இருக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் தான் இந்த இம்மானுவேலனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அந்த நேரத்தில் கூட நாம் மகிழ்ந்திருக்கலாம், நாம் உறுதியாக காணப்படலாம், நாம் நம்பிக்கையோடு கூட காணப்படலாம். ஏனென்றால் நம்மோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுவார். பாருங்கள், 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் உங்களுக்கு மிகவும் தெரிந்த ஒரு வசனம் அல்லவா? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? ஆம், தேவரீர் என்னோடே கூட இருப்பதினாலே. ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, ஆம், சில நேரத்திலே மரண தருவாயிலே நாம் தனித்து விடப்படுகின்ற வேளையிலே அந்த நேரத்திலே நம்மோடு கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுவார். அது நமக்கு போதாதா? ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இம்மானுவேல் என்கிற அந்த பெயருடைய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அங்கே நம்மோடு கூட இருக்கின்ற ஒரு தெய்வம் என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கின்றது. யோசேப்பை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அதனால் என்ன தெரியுமா அவனுக்கு கிடைத்த பலன்?
ஆம், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆம், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நமக்கு எல்லா காரியமுமே சித்தியாகத்தான் மாறும். ஆகையினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. ஒருவேளை யோசேப்பு, உங்களுக்கு தெரியும் அந்த சரித்திரம் எப்படியான ஒரு சரித்திரம் என்று சொல்லி, அந்நிய நாட்டிலே கொண்டு போய் விடப்பட்டு தனிமையாக காணப்படுகின்றான் அல்லவா யோசேப்பு. ஆனால் பாருங்கள், அந்த நேரத்திலே ஆண்டவர் அவனுக்கு உணர்த்தினார், யோசேப்பே நீ தனிமையா இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தனிமையாயிருப்பது போல உணர்கின்றீர்களா? ஒருவேளை பக்கத்தில் எத்தனை பேர் தான் இருந்தாலும் அவர்கள் யாரையும் நம்ப முடியாத ஒரு நிலைமை காணப்படலாம். ஐயோ, யார் என்னோடு கூட நான் நம்ப தகுந்த விதத்திலே இருப்பார் என்று சொல்லி ஒருவேளை கலங்குகிறீர்களா? இதோ ஆண்டவர் இயேசு தம்மை இம்மானுவேலாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே நீங்கள் சொல்லுங்கள், இயேசு என்னும் இம்மானுவேலனே, இப்பொழுது என்னோடு கூட நீங்கள் இருக்கின்றபடியால் உங்களுக்கு நன்றி அப்பா. ஆகவே நான் இனி கலங்க மாட்டேன், நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர்கள் என்று சொல்லி நம்பிக்கையோடு அறிக்கை செய்து பாருங்கள். அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு மிகவும் அருமையாக, மிகவும் இனிமையாக காணப்படுவதை உணர்வீர்கள். அது மாத்திரமல்ல, அந்த நாமம் உங்களை விடுவிக்கின்ற நாமமாகவும் காணப்படும். நிச்சயமாக அப்படிப்பட்ட நாமமுடைய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கின்றார். ஆகவே இந்த நேரத்திலே கூட அவரை நம்பிக்கொண்டு நாம் முன்னோக்கி போகலாம். ஆகவே ஒரு பாடலை கேட்ட பின்னர் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் அவரிடத்திலே அறிக்கை செய்கின்ற வேளையிலே நீங்கள் என்னோடு கூட இணைந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பார்ப்பவர் நீரே, எங்கள் கண்ணீரை துடைப்பவர் நீரே. கண்ணோக்கி பார்ப்பவர் நீரே, எங்கள் கண்ணீரை துடைப்பவர் நீரே. கண்மலையானவர் நீரே, எங்கள் கவலைகள் போக்கும் இயேசுவும் நீரே. கண்மலையானவர் நீரே, எங்கள் கவலைகள் போக்கும் இயேசுவும் நீரே. இயேசப்பா ஸ்தோத்திரம், எங்கள் இயேசப்பா ஸ்தோத்திரம். இயேசப்பா ஸ்தோத்திரம், எங்கள் இயேசப்பா ஸ்தோத்திரம். ஆறுதலின் தந்தை நீரே, எமக்கு ஆலோசனை கர்த்தர் நீரே. ஆறுதலின் தந்தை நீரே, எமக்கு ஆலோசனை கர்த்தர் நீரே. ஆளுகை செய்பவர் நீரே, எம்மை ஆசீர்வதிக்கும் இயேசுவும் நீரே. ஆளுகை செய்பவர் நீரே, எம்மை ஆசீர்வதிக்கும் இயேசுவும் நீரே. இயேசப்பா ஸ்தோத்திரம், எங்கள் இயேசப்பா ஸ்தோத்திரம். இயேசப்பா ஸ்தோத்திரம், எங்கள் இயேசப்பா ஸ்தோத்திரம். விண்ணப்பம் கேட்பவர் நீரே, எம்மை விடுவிக்கும் தேவனும் நீரே. விசாரிக்கும் நேசரும் நீரே, எங்கள் வியாதிகள் நீக்கும் இயேசுவும் நீரே. விண்ணப்பம் கேட்பவர் நீரே. ஆமன்பு சகோதர சகோதரிகளே, விண்ணப்பம் கேட்கின்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கின்றார். உண்மையில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நாம் பிதாவாகிய தேவனிடத்திலே நாம் வர வேண்டியவளாக இருக்கின்றோம் அல்லவா? ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்திருக்கின்றார்.
ஆகவே அவர் மூலமாக நாம் வருகின்ற பொழுது நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் மூலமாக சந்திக்கப்படுகின்றது. குறிப்பாக ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கின்ற தெய்வமாக இன்று நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார் அல்லவா? ஆகவே நீங்கள் என்ன நிலைமையில இருந்தாலும் இந்த நேரத்திலே உணர்ந்து கொள்ளுங்கள், உங்களோடு கூட நெருங்கிய நண்பனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது காணப்படுகின்றார். யார் உங்களுக்கு பக்கத்தில் இல்லாவிட்டாலும் அவர் உங்களோடு கூட இருக்கின்றார் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே அவரை நோக்கி பார்ப்போமா? ஆமங்கள் பரலோக தகப்பனே, அப்பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் இந்த உலகத்தில் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. பரம தகப்பனே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, நாங்கள் மீட்கப்படுவதற்கு, நாங்கள் விடுதலை ஆகுவதற்கு ராஜா. ஆகினாலே அப்பா, அந்த நாமத்தினாலே இந்த நேரத்தில் நாங்கள் உங்களிடத்தில் வரட்டும் ஐயா. அந்த நாமத்தை நம்பி நாங்கள் முன்னோக்கி போகட்டும் அப்பா. ஆம் பரம தகப்பனே, எங்களுக்கு இந்த உலகத்திலே என்ன காரியங்கள் இல்லாவிட்டாலும் பரம தகப்பனே, இயேசு என்ற நாமம் இருக்கின்றதே, அது எவ்வளவு ஒரு மகத்தான காரியமா இருக்கிறது. ஆம் பரம தகப்பனே, இந்த நேரத்தில் அப்பா, இதோ என்னோடு கூட இணைந்திருக்கின்ற மக்கள் யாரா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே பரம தகப்பனே, இயேசு என்கிற நாமம் அவர்களோடு கூட செல்லுகின்ற அந்த நாமமா இருக்கின்றபடினாலே அந்த நாமத்தை நம்பி இந்த அடியார்கள் முன்னோக்கி போகட்டும் அப்பா. அந்த நாமத்தை நம்பி அப்பா வாழ்ந்திருக்கட்டும் பரம தகப்பனே. எந்த குறைவின் நடுவிலையும் எனக்கு ஆண்டவர் இயேசு போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி அப்பா அந்த நாமத்தை நம்பி முன்னோக்கி போகட்டும் பரம தகப்பனே. அப்பா, அதற்கு நீங்கள் தாமே பலன் கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறபடியால் உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா, இன்றைக்கு நாங்கள் 2 காரியத்தை பார்த்தோம். இந்த இயேசு என்ற நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் எங்களுக்கு சொன்னீர்கள் பரம தகப்பனே. முதலாவதாக அப்பா, எங்களுக்கு தேவையான ரட்சிப்பு, எங்களுக்கு தேவையான விடுதலை, எங்களுக்கு தேவையான மீட்பு எல்லாம் அந்த இயேசுவின் நாமத்திலே உண்டு என்று சொல்லி எங்களை பலப்படுத்தினீர்களே. ஆகவே யாரெல்லாம் என்ன கஷ்டத்துக்கூடாக போய் கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே அப்பா விடுதலை உண்டு என்று நீங்கள் உறுதியாக சொல்லிக் கொடுக்கின்ற தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அதே வண்ணமாக அவருக்கு இம்மானுவேல் என்ற ஒரு பெயரும் உண்டு. அந்த பெயரினாலே, அந்த நாமத்தினாலே தகப்பனே அப்பா, அவர் எங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பவர் என்கிற அந்த உண்மையை இந்த நாளிலே வெளிப்படுத்தினீர்களே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலே அப்பா, இதோ தனிமையாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் பரம தகப்பனே அந்த இயேசு என்ற நாமத்தை நோக்கி கூப்பிடட்டும். இயேசு என்னோடு கூட இருக்கின்றார் என்று சொல்லி அப்பா மகிழட்டும் பரம தகப்பனே. என்றால் அதுதான் சத்தியம். நிச்சயமாக ஆண்டவா, அப்படிப்பட்ட தனிமையில் இருக்கின்ற ஒவ்வொருவரோடு கூட இந்த நேரத்தில் நீங்கள் துணையாக இருக்கின்றபடியால், தனிமையிலே போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட நீங்கள் துணை வருகின்றபடியால் அவருக்கு வெற்றி நிச்சயம் பரம தகப்பனே. ஆமாப்பா, யோசேப்போடு கூட நீங்கள் இருந்தபடியால் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் அன்று நாங்கள் பார்க்கின்றோமே. ஆகவே அதே வண்ணமாக இதோ அப்பா, என்னோடு கூட யார் துணை வருவார்கள், எனக்கு யார் உண்டு என்று சொல்லி கலங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் இதோ ஆண்டவர் இயேசு இருக்கின்றார் என்று நீங்கள் வெளிப்படுத்துகின்ற தயவுக்காக நன்றி கூறுகின்றோம் பரம தகப்பனே. ஆகவே அந்த நம்பிக்கையோடு கூட இந்த அடியார்கள் யாவரும் முன்னோக்கி போகட்டும் ஐயா. ஆமாப்பா, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே இந்த அடியார்களுக்கு கொடுத்து அவர்களை நீங்கள் ஆசீர்வதித்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. ஆம் பரம தகப்பனே, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலேயே ஏறெடுத்து நிற்கிறோம் எங்கள் நல்ல பரம தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, மறந்து விடாதீர்கள், இயேசுவின் நாமத்திலே நமக்கு ஜெயம் உண்டு. ஆகவே அந்த நாமத்தை நம்பி நாம் முன்னோக்கி போகலாம். இப்படியாக கூறிக்கொண்டு நாங்கள் மறுபடியுமாக அடுத்த விண்ணொளியிலே சந்திக்கும் வரை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைவோடு கூட கூறிக்கொண்டு நன்றியோடு விடை பெற்றுக் கொள்கின்றேன். ஆசீர்வதிக்கும் தேவன் நம்